திருச்சி மாவட்டம் உப்பிலியாபுரம் அருகே சாலை விபத்தில் படுகாயம் அடைந்த இளம் விவசாயி சேதுபதி என்பவருக்கு திருச்சி, கோவை பகுதிகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் சேலம் அரசு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் சேதுபதி மூளைச்சாவு அடைந்து விட்டார் என்றும், அவரது மூளையிலிருந்து ரத்தம் கசிந்து கொண்டே உள்ளதால் அவரை காப்பாற்ற முடியவில்லை என தெரிவித்த மருத்துவர்கள் அவரது உடலை தானம் செய்யுமாறு சேதுபதியின் மனைவி மற்றும் பெற்றோரிடம் கேட்டுக்கொண்டனர். இதனை ஏற்றுக்கொண்ட சேதுபதியின் மனைவி பூர்ணிமா மற்றும் சேதுபதியின் பெற்றோர் அவரது உடலை தானம் செய்வதாக எழுதி கொடுத்தனர். இதனையடுத்து சேதுபதியின் 2 கண்கள், இதயம், சிறுநீரகம் உள்ளிட்ட உடல் உறுப்புகள் அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டு உடனடியாக பல்வேறு அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. செத்தும் கொடுத்த சீதகாதி போல் சேதுபதியின் உடல் உறுப்புகளால் 5க்கும் மேற்பட்டோர் பலனடைந்துள்ளனர்.